இதுதான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் அன்வர் ராஜா சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுகவில் அதிகாரப்பூர்வமாக இணைந்திருக்கிறார். அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி ஏற்பட்ட பிறகு முதல் எதிர்ப்பு குரல் எழுப்பிய அன்வர் ராஜா இன்று சென்னையில் அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் அதிமுகவில் இருந்து திமுகவில் அவர் இணைந்திருக்கிறார். அதிமுகவில் அவர் சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் எம்பியாக பணிபுரிந்திருக்கிறார். தொழிலாளர் நலத்துறை அமைச்சராகவும் அவர் பணிபுரிந்திருக்கிறார். அதிமுகவில் ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரை அதிமுகவின் முகமாக அறியப்பட்ட அன்வர் ராஜா எம்ஜிஆர் காலத்தில் இருந்து 1986களிலேயே அவர் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட்டு அதன் பின்னர் சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், இதன் பின்னர் 2001-2006 காலகட்டங்களில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் அமைச்சரையில் தொழிலாளர் நலத்துறை அமைச்சராகவும் அவர் பொறுப்பு வைத்திருந்தார். அண்மையில் அவர் அளித்த அந்த அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட்டதற்கு பிறகு அவர் அளித்த அந்த பேட்டியின் போது பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் காலூன்றவே முடியாது என்று அவர் பேட்டி அளித்திருந்தார். அதனால் சிறுபான்மை வாக்குகளை ஒருபோதும் அதிமுக பாஜக கூட்டணி பெற இயலாது என்ற கருத்தையும் அவர் ஒரு பேட்டியில் தெரிவித்திருந்தது சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது. இந்த சூழ்நிலையில் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்று தேர்தல் பிரச்சார பயணத்தை எடப்பாடி பழனிசாமி தொடங்கியுள்ள சூழ்நிலையில் அடுத்த கட்டமாக ராமநாதபுரத்தில் அவர் பிரச்சாரத்தை நடத்த உள்ள சூழ்நிலையில் அதில் அன்வர் ராஜா பங்கேற்பாரா, அவரை எடப்பாடி பழனிசாமியை ராமநாதபுரம் மாவட்டத்தில் கீழக்கரை உள்ளிட்ட சிறுபான்மையினர் அதிகமாக வசிக்கக்கூடிய இடங்களுக்கு அழைத்து சென்று பரப்புரையில் ஈடுபடுவார்கள் என்றெல்லாம் பேசப்பட்டது. இந்த சர்ச்சைகள் வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் அதிமுகவில் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து முக்கிய தலைவராக ராமநாதபுரம் மாவட்டத்தில் அதிமுகவின் முகமாக எம்ஜிஆர் காலத்திலிருந்து அறியப்பட்ட அன்வர் ராஜா இன்று சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் அவர் இணைந்திருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியுடன் அதிமுக கூட்டணி அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர் இப்போது திமுகவில் இணைந்திருக்கிறார். எம்ஜிஆரின் மறைவுக்கு பிறகு அதிமுக உடைந்த போது அவர் ஜானகி எம்ஜிஆர் கட்சிக்கு பிரிவுக்கு ஆதரவு அளித்து அப்போது சட்டப்பேரவை தேர்தலில் ஜானகி அணி வேட்பாளராக போட்டியிட்டு தோல்வியடைந்தார். அதன் பின்னர் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் தலைமையேற்று அதிமுகவில் சேர்ந்த அவர் அதன் பின்னர் அதிமுகவின் சிறுபான்மை சமூகத்தின் பிரதிநிதியாக இருந்த அவருக்கு 2001-2006 ஆட்சி காலத்தில் அதிமுகவில் அவர் தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக செயல்பட்டார். அதன் பின்னர் 2014 மக்களவைத் தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அன்வர் ராஜா அதன் பின்னர் சசிகலா ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்து அதிமுகவில் ஒற்றை தலைமை வேண்டும் என்று குரல் கொடுத்திருந்தார். அதன் பின்னர் அதிமுகவில் இருந்து அவர் நீக்கப்பட்ட நிலையில் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் அதிமுகவில் இணைந்த போதும் 2021ஆம் ஆண்டு அந்த அதிமுக பாஜக கூட்டணிக்கு எதிராகவும் ஒரு சில கருத்துக்களை தெரிவித்திருந்தது சர்ச்சையை ஏற்படுத்தியது. எப்போதெல்லாம் அதிமுக பாஜக கூட்டணி ஏற்படுகிறதோ அப்போது அன்வர் ராஜாவின் கருத்துக்கள் அப்போது சர்ச்சையை ஏற்படுத்துவதும் கட்சிக்குள் நெருக்கடியை ஏற்படுத்துவதும் வாடிக்கையாக இருந்த சூழ்நிலையில் இப்போது அவர் அதிமுகவில் இருந்து 76 வயதான அன்வர் ராஜா அதிமுகவில் இருந்து விலகி இன்று திமுகவில் அதிகாரப்பூர்வமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுகவில் இணைந்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில் அதிமுக எம்பி, எம்எல்ஏ உள்ளிட்ட பதவிகள் மற்றும் அவர் அதிமுகவில் பொறுப்பு வகித்த அமைப்பு செயலாளர் உள்ளிட்ட பதவிகளில் இருந்தும் அவரை அமைப்பு செயலாளர் பதவியிலிருந்து அவரை நீக்குவதாக இப்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் அந்த அறிவிப்பில் வெளியிட்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் பாரதிய ஜனதா கட்சி உடன் அதிமுக மீண்டும் கூட்டணி அமைத்ததால் அங்கு அன்வர் ராஜா தற்போது திமுகவில் இணைந்திருக்கிறார். அதனால் அவருக்கு ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிடுவதற்கு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு அளிக்கப்படும் என்ற உறுதிமொழியின் அடிப்படையில் அவருக்கு அவர் அதிமுகவிலிருந்து திமுகவில் இணைந்ததாகவும் தகவல்கள் கூறுகின்றன. இன்னும் சற்று நேரத்தில் அவர் செய்தியாளர்களுக்கு திமுகவில் இணைந்ததற்கான அந்த காரணத்தை தெரிவிக்கும் அந்த கூட்டத்தில் அந்த செய்தியாளர்களுக்கு அவர் பேட்டி அளிக்க இருக்கிறார். அதிமுக ஆட்சியில் தொழிலாளர் நலத்துறை அமைச்சராகவும் எம்பியாகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் அமைப்பு செயலாளராகவும் பணிபுரிந்த பொறுப்பு வகித்த அன்வர் ராஜா இப்போது அதிகாரப்பூர்வமாக திமுகவில் அவர் இணைந்திருக்கிறார். நிகிதா.